திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி. இன்னைக்கு அதிகாரம் உங்க கையில இருக்கும்போது மறுபடியும் அதே விமர்சனங்கள் மட்டுமே வச்சுட்டு வரீங்களே, நீங்க என்ன செய்ய போறீங்க? 8 தலித்துகளை அமைச்சர்கள் ஆக்கியிருக்காரு. சமூக நீதினா என்னன்னு கத்து கொடுத்துருக்காரு. துணை சபாநாயகரும் ஒரு தலித்து. இதை பண்ணிட்டு தாங்க அவர் வந்து திமுகவை திட்டிட்டு இருக்காரு. எதுவுமே பண்ணலன்னா என்ன அர்த்தம்? டெல்லியில வந்து நீங்க இந்த லெகசியை வந்து மீறக்கூடாது சார். ஜெயலலிதா மேம் கூட வந்து பிரஸ் மீட் கொடுக்காம போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த லெகசின்னு சொல்றீங்களா? ஒரு சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் சந்திச்சுட்டு வந்தா சிஎம் சார் சிஎம் சார்னு கத்தின்னு போறதுதான் லெகசியா? என்ன மரியாதை தெரியுதா உங்களுக்கு? இந்த ஆட்களுக்கு நான் சவால் விடுறேன். டெல்லியில தானே இருக்கானுங்க. பிரைம் மினிஸ்டர் இப்படி வரும்போது பிஎம் சார்னு கத்த சொல்லுங்க, உள்ள தூக்கி வச்சிருவாங்க. ஒரு பத்திரிகையாளர் கேள்வி சொல்றேன். கொடைக்கானலுக்கு போயிருக்காரு மு.க. ஸ்டாலின். அப்போ ஏகப்பட்ட பிரச்சனை மாநிலத்தில் நடந்துட்டு இருக்கு. அந்த பத்திரிகையாளர் என்ன கேள்வி கேட்டார்? சார் வெதர் எப்படி சார் இருக்கு, கிளைமேட் நல்லா இருக்கா சார்னு கேட்டார். இதுதான் சீஃப் மினிஸ்டர் கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கேட்க வேண்டிய கேள்வியா? ஸோ த பிரஸ் இஸ் டோட்டலி ஸ்லேவுங்க தமிழ்நாட்டில். பெரிய செய்தி நிறுவனத்தோட செய்தியை வந்து டெலிகாஸ்ட் பண்றதுக்கு ஒரு நாள் தடை விதிச்சிருந்தாங்க. இதெல்லாம் விஜய் அவர்களோட நாலேஜுக்கு தெரிஞ்சு நடக்குதா? அது ஒன்றும் பிளாக் அவுட்லாம் பண்ணல, அவங்களே போய் சொல்றாங்க. சேனல் நம்பரு வரிசையை மாத்தி இருக்காங்க. அது இந்த நம்பர்ல தான் எங்க சேனல் இருக்கணும்னு என்ன எழுதி கொடுத்துருக்குதா? ஏன் பின்னால போய் முன் வரிசையில கொஞ்ச நாள் இருந்துட்டல, பின் வரிசைக்கு போ. இயக்குனர் அமீர் அவர்கள் வந்து பேசிட்டு இருக்கும்போது இயக்குனர் அமீர் என்னங்க, அவர் என்ன அரசியல்வாதியா? எதுக்கு அவர் ஏதாவது அவர் நாளுக்கு வேற வேலையில ஏதாவது பேசிட்டு இருப்பான். அர்லேக்கர் கவர்னரா பொறுப்பேற்றுனார்ல, டெம்பரரியா தற்காலிக கவர்னரா. அப்போ வந்து மு.க. ஸ்டாலின் தான் சீஃப் மினிஸ்டர். ஃபர்ஸ்ட் பாட்டா வந்தே மாதரம் பாடினாங்க, 2வதா தேசிய கீதம் பாடினாங்க, 3வதா தான் தமிழ் வாழ்த்து பாடினாங்க. அப்போ ஸ்டாலின் தான் சீஃப் மினிஸ்டர். போய் மைக்க ஆஃப் பண்ண வேண்டியது தானே. கொஞ்சம் இருங்க, விவரம் இல்லாம இப்படி பேசக்கூடாது. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. அவர்கள் விஜய் பேசும்போது வந்து முதல்ல பேசும்போது அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்றதை தாண்டி எடுத்த உடனே திமுக விமர்சனம் தான் செஞ்சாரு. ஏன்னா இவ்வளவு காலமா வந்து திமுக விமர்சனம் செஞ்சது மக்கள் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதிகாரம் உங்க கையில இருக்கும்போது மறுபடியும் அதே விமர்சனங்கள் மட்டுமே வச்சுட்டு வரீங்களே, நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. ஸோ இது சில இளைஞர்கள் மத்தியில அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறதும் மறுக்க முடியாத ஒரு உண்மைதான். சரி, இப்போ அவர் என்ன செஞ்சார்ன்றது உங்களுக்கு பார்க்கலாம். எல்லாமே இதுவரையில் நாட்டின் சுதந்திரத்துக்கு பிறகு எந்த மாநிலத்திலும் எந்த அரசியலும் இல்லாத அளவுக்கு 8 தலித்துகளை அமைச்சர்கள் ஆக்கியிருக்கார். சமூக நீதினா என்னன்னு கத்து கொடுத்துருக்காரு. மற்றவங்க எல்லாம் சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ்னு டிராமா போட்டாங்க, கோஷம் போட்டாங்க. ஆனால் ரியல் சோசியல் ஜஸ்டிஸை இன்னைக்கு ஃபார்மேஷன் ஆஃப் மினிஸ்ட்ரியில திரு விஜய் பண்ணியிருக்காரு. எந்த காலத்துல எந்த ஸ்டேட்ல 8 தலித்துகள் அமைச்சர்களா இருந்தாங்க? இப்போ 9வது என்னன்னா துணை சபாநாயகரும் ஒரு தலித்து. இப்போ இது வந்து எவ்வளவு பெரிய சாதனை, 60-70 வருஷத்துல நடக்காத சாதனை. இதை பண்ணிட்டு தாங்க அவர் வந்து திமுகவை திட்டிட்டு இருக்காரு. எதுவுமே பண்ணலைன்னா என்ன அர்த்தம்? சிஎம்டிஏல பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்ட்டி ஃபண்டுனா ஆளுங்கட்சிக்கு வசூல் பண்ணி சிஎம்டிஏ கொடுக்கும். யார்கிட்ட இருந்து? அப்ரூவலுக்கு வராங்க இல்ல. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 ரூபாய் அண்ணா திமுக வசூல் பண்ணியிருக்கு. திமுக 29 ரூபா வசூல் பண்ணி 27 ரூபாய். இது எவ்வளவு பெரிய கொடுமைங்க, பப்ளிக் லூட் இல்லையா? ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு அதுகிட்ட ஒரு கோரிக்கையாக வர்றவங்க கிட்ட ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு கொடுன்னு ஆளுங்கட்சிக்கு வசூல் பண்றது நம்ம இதுக்கு முன்னால எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? காலங்காலமா நடந்துட்டு இருந்திருக்கு. வந்த 2வது நாளே ஆர்டர் போட்டு தடை பண்ணியிருக்காரு. இது சாதனை இல்லையா? அதனால அவர் நிறைய விஷயம் செஞ்சிருக்காருங்க. அதெல்லாம் அவர் தம்பட்டம் அடிச்சுக்கலைங்க. அவர் அரசியல் ரீதியாக அது வந்து கட்சி நிகழ்ச்சிங்க. அவர் சீஃப் மினிஸ்டரா அங்க இல்லை, தாவேகாவின் தலைவராக திருச்சி கிழக்கின் வேட்பாளராக மக்கள் அவரை தேர்ந்தெடுத்து சட்டமன்ற உறுப்பினராக்கி அதை அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அதுக்காக நன்றி கூறணும்னு வந்திருக்காரு. இது ஒரு அரசியல் கட்சியின் கூட்டம். அந்த கூட்டத்தில் அரசியல் பேசாம என்ன அவியலா பேசுவாரு?
ஆனா மத்த இடங்கள்ல அவர் வந்து வாய் திறக்க மாட்டாரு, பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அந்த இடத்துல போகும்போது பிரைம் மினிஸ்டர் 12 வருஷமா எத்தனை பிரஸ் கண்டிப்பா மீட்டிங் அதுதான் மோடி கொடுத்திருக்காரு? அவர்கள் ஃபாலோ பண்ண அதே ஸ்ட்ராட்டஜியும் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுல ஃபாலோ அப்படி பண்ணாரு. கிடையாது. ஒவ்வொருத்தருக்கு ஒரு இது இருக்கு. அவருக்கு வந்து மோடி பண்றது காரணம் அவருக்கு கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியாது. அதனால அவருக்கு வந்து ப்ராம்ப்டர்ல படிச்சு தான் டெலிபிராம்ப்டர்ல பதில் பேசுறாரு. அவருக்கு அதனால டு ஃபேஸ் த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றதெல்லாம், ஏன்னா இது செக்ரட்டரிங்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது, அதனால அவர் பயப்படுறாரு. ஆனா இவர் ஏன் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறது இல்லைன்னா, ப்ரெஸ் இஸ் டோட்டலி பயாஸ்டு, ஒரு சார்பா இருக்கு, நடுநிலையா இல்லை. மக்களுக்காக ப்ரெஸ் கேள்வி கேட்கல, அவனுக்கு காசு கொடுக்குற முதலாளிகளுக்காக வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கான். அதனால எல்லாரும் ஏங்க எல்லாரும் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குளர். 51% கெட்டவனா இருந்தா அவன் கெட்டவன் தான், அவன்கிட்ட 49% நல்லது இருக்கும். புரியுதுங்களா? அதனால பிரஸ்ல பெரும்பகுதி பிரஸ் இந்த மாதிரி இருக்கிறதால அவர் சந்திக்கல. அங்க ஒரு குரல் எழுத டெல்லியில வந்து நீங்க இந்த லெகசியை வந்து மீறக்கூடாது சார், ஜெயலலிதா மேம் கூட வந்து பிரஸ் மீட் கொடுக்காம போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்காகவாது அந்த சரி, இந்த லெகசின்னு சொல்றீங்களா? ஒரு சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் சந்திச்சுட்டு வந்தா சிஎம் சார் சிஎம் சார்னு கத்தின்னு போறதுதான் லெகசியா? என்ன மரியாதை தெரியுது அவங்களுக்கு? பப்ளிக்ல ஒரு சீஃப் மினிஸ்டர் எப்படி ஏங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் வேணும்னா நீங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட போய் சொன்னோம், முன்னாலே ஏற்பாடு பண்ணுவாங்க, ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ரோட்ல போகும்போது சேர்ல இறங்கும் போது சிஎம் சார் சிஎம் சார், இந்த ஆட்களுக்கு நான் சவால் விடுறேன், டெல்லியில தானே இருக்கானுங்க, பிரைம் மினிஸ்டர் இப்படி வரும்போது பிஎம் சார்னு கத்த சொல்லுங்க, உள்ள தூக்கி வச்சிருவாங்க. இதெல்லாம் இன்டீசென்ட் பிஹேவியர். ஒருத்தர் பிரஸ் மீட் பண்றாருன்னா அவர் அதுக்கு தகவல் கொடுப்பாரு, அதுக்கு ஏற்பாடு பண்ணுவாரு. இப்போ ஜெயலலிதா மீட் பண்றாங்கன்னா டெல்லியில ஏற்பாடெல்லாம் முன்னாலே போயிடும், அந்த இடத்துல வந்து உட்காருவாங்க, கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவாங்க. இவர் அதை அரேஞ்ச் பண்ணவே இல்லை. அப்புறம் எது கத்துறீங்க? இன்னும் அந்த மெச்சூரிட்டி வரலன்னு சொல்ல முடியுமா? விஜய்க்கு மெச்சூரிட்டி வரல அப்படின்றது யார் சொல்ற? பத்திரிகையாளர்கள் சொல்றாங்களா? ஒரு பத்திரிகையாளர் கேள்வி சொல்றேன். கொடைக்கானலுக்கு போயிருக்காரு மு.க. ஸ்டாலின். அப்போ ஏகப்பட்ட பிரச்சனை மாநிலத்தில் நடந்துட்டு இருக்கு. அந்த பத்திரிகையாளர் என்ன கேள்வி கேட்டார்? சார் வெதர் எப்படி சார் இருக்கு, கிளைமேட் நல்லா இருக்கா சார்னு கேட்டாரு. இதுதான் சீஃப் மினிஸ்டர் கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கேட்க வேண்டிய கேள்வியா? ஸோ த பிரஸ் இஸ் டோட்டலி ஸ்லேவுங்க தமிழ்நாட்டில். கடந்த 5 வருஷமா பெண் நிறுவனம், சபரிசனுடைய பெண் நிறுவனம் கண்ட்ரோல்ல வச்சிருந்தது. என்ன செய்தி போடணும், என்ன செய்தி அப்படியே மறைச்சிடணும், எந்த டாபிக்ல ஈவினிங் டிபேட் நடத்தணும் டிவிலாம், எந்த டாபிக்கை எடுக்கவே கூடாது. கவர்மெண்ட்டை கொஸ்டின் பண்ற மாதிரியோ, கவர்மெண்ட்டை ஆய்வு பண்ற மாதிரியோ, அதனுடைய ஃபெயிலியரை எடுத்து காட்டுற மாதிரி எந்த டிபேட்டுமே 5 வருஷமா நடக்கல. பூனை கண்ணை மூடிக்கினா பூலோகம் இருந்துடுமா? இப்போ நீங்க நடத்தவே இல்லை, ஜனங்க ஓட்டு போட்டாங்கல்ல. அதனால வந்துங்க ப்ரெஸ் வந்து ப்ரெஸ்ஸா இருந்ததுன்னா அவர் சந்திப்பான்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. ஆக்சுவலி வந்து இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல வந்து கருத்து சுதந்திரம் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா இது விஜய் அவர்களை பத்தி விமர்சனம் பண்ணக்கூடிய பல ஐடியாஸை வந்து முடக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய செய்தி நிறுவனத்தோட செய்தியை வந்து டெலிகாஸ்ட் பண்றதுக்கு ஒரு நாள் தடை விதிச்சிருந்தாங்க. ஒரு நாள் வந்து அந்த சேனல் வந்து கேபிள் டிவி எங்கேயுமே வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் விஜய் அவர்களோட நாலேஜுக்கு தெரிஞ்சு நடக்குதா, இல்ல அவருக்கு பின்னாடி நடக்கக்கூடிய சதி அப்படின்னு சொல்லலாம்? செய்தியை தான் நீங்க சொல்றீங்க, ஒரு செய்தி நிறுவனம்னு. அது ஒன்றும் பிளாக் அவுட்லாம் பண்ணல, அவங்களே பொய் சொல்றாங்க. சேனல் நம்பரு வரிசையை மாத்தி இருக்காங்க, அது டெக்னிக்கலா நடக்கிறது. மு.க. ஸ்டாலின் ஆட்சியில 3 நாள் அப்படி நடந்திருந்தது. எந்த கட்சி அதனால டோன்ட் ஜம்ப் இன்டு கன்க்ளூஷன். அதாவது வந்து இது வந்து ஒரு டெக்னிக்கலான ஏற்பாடு. அது இந்த நம்பர்ல தான் எங்க சேனல் இருக்கணும்னு என்ன எழுதி கொடுத்துருக்குதா? ஏன் பின்னால போய் முன் வரிசையில கொஞ்ச நாள் இருந்துட்டல, பின் வரிசைக்கு போ. உங்க ஒளிபரப்பு தடை பண்ணா கேளுங்க, ஒளிபரப்பை பிளாக் அவுட் பண்ணா கேளுங்க. இல்லை எங்க சேனல் முன் வரிசையில், ஏன் முன் வரிசையில் இருக்கணும்? அப்ப பின் வரிசையில் இருக்கிறவன் பின் வரிசையிலே இருக்கணுமா? ஒருவேளை கவர்மெண்ட் திங்க் பண்ணிக்கலாம், அவங்கள கொஞ்ச நாளைக்கு சலுகை கொடுப்போம். எல்லாம் இவங்களே அத ப்ராமினென்ட் ஆளுங்க முன்னால உட்காந்துட்டு பிரைட் ஸ்டூடெண்ட்ஸு நாங்க தான் முன்னால பெஞ்சில் இருப்போம்னா கடைசி பெஞ்சில் இருக்கிறோன்னு வரட்டுமே. இதெல்லாம் ஒரு குற்றம்,
இதெல்லாம் பர்த் ரைட்டா? புதிய தலைமுறைக்கு அந்த நம்பர்ல தான் அந்த ஸ்லாட்ல தான் இருக்கணும்னு ஏதாவது பர்த் ரைட்டா? இதெல்லாம் அயோக்கியதானன்ற நான். அதாவது உடனே அது கவர்மெண்ட்டை மிரட்டுறாங்களாம். உடனே வந்து அந்த செய்திகளை போட்டுக்கிட்டு கண்டனம், இவர் கண்டனம், அவர் கண்டனம், இதை தான் பேசிட்டு இருக்காங்க ஒரு நாள் பூரா. தேவையில்லாத விஷயம் நினைக்கிறேன். இதுக்கும் ஆட்சிக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க எந்த நம்பர்ல பண்ணா அவங்களுக்கு என்ன? உங்க ஒளிபரப்பை தடை பண்ணாங்கன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க, தப்புங்க. அதே போல ஆபாசமா சில பேர் போடுறாங்க. ஒரு ஆள் வந்து முதல்வர் ஆன பிறகு நான் கூட பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல, ஆபாசமா நரகல் வார்த்தையில விஜயை திட்டி பேசுறாரு. இன்னும் அது தொடர்ந்து இருக்கணும்ன்றீங்களா? அது எடுத்துடணும்ன்றீங்களா? நீங்க விமர்சனம் வேற, அவமானப்படுத்துறது அவதூறுப்படுத்துறது வேற. உங்களை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு எல்லாருக்கும் ரைட் இருக்கு. இஃப் யூ ஆர் இன் பப்ளிக் டொமைன். பப்ளிக்ல இல்லைன்னா உங்களை விமர்சனம் பண்ணா தப்பு. அது உங்க தனி மனித பிரைவசியை மீறாங்கன்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி விஜயை பத்தி கேவலமா ரொம்ப ஆபாசமா ஒரு ஆள் பேசுறான். அதை வந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதை எடுக்கிறதுக்கு சரியா? ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சரை ரொம்ப வல்கர் வேர்ட்ஸ்ல திட்டுறான். அவனை கைது பண்ணாம என்ன பண்ணோம்? வெரி குட், சபாஷ் அப்படின்னமா? இதுக்கு பேரு கருத்து சுதந்திரமா? ஓகே சார். இப்ப நேத்து விஜய் பேசும்போது வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, திமுக வந்து தூர்ந்து போன சக்தி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை நீங்க எந்த அளவுக்கு நியாயப்படுத்த முடியும்? அவரு தீர்ந்து போன கட்சின்னு சொல்லி அதிமுகவை சொன்னாரு, கரெக்ட். தூர்ந்து போனதெல்லாம் இந்த ரைமிங்ல எவனோ எழுதி கொடுக்குறான். இது வந்து அவரு பேசுறது இல்லைங்க, அவர் தான் பேப்பரை வச்சுன்னு தானங்க படிக்கிறாரு. அதனால யாரோ அவருக்கு எழுதி ஸ்பீச் ரைட்டர்ஸ் தான் பிளேம் பண்ணும். அதாவது இதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? அவர் பாவம் எழுதி கொடுக்குறத படிக்கிறாரு. அதெல்லாம் ரைமிங்காக பண்றாங்க. இன்னமும் அதெல்லாம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அவர் நல்லாவே பேசுறாரு. அவர் பேசுற மாதிரி பேசினாலே போதும். ஏன்னா ஒரு நீர்நிலைகள்ல வந்து அதிக அளவுக்கு ஊட்டச்சத்து இருக்கும்போது அது வந்து ஒரு சுற்றுச்சூழலை பாதிக்கும் அப்படிங்கிறது தான் அந்த தூர்ந்து போன அப்படிங்கிறதுக்கான மீனிங் அப்படிங்கிற மாதிரி. அப்படியா? எனக்கு தெரியல. எனக்கு தூர்ந்து போகுதுன்னா இந்த வாட்டர் போடுறோம்ல, மோட்டர் பம்பு, அது சில காலம் கழிச்சு தூந்துரும், தண்ணி வராது. அது மாதிரி அது போல 75 வருஷம் கட்சி தூந்து போலாம்ல. இப்ப ஹார்ட்ல கூட பிளாக்ஸ் வந்துடுது இல்ல. ஹார்ட் அட்டாக்ன்றதுன்னா அந்த இரத்த குழாயில பிளாக் வர்றது. அது மாதிரி பிளாக்ஸ் இருக்கிறத கூட தூந்து போச்சுன்னு சொல்லலாம். பழைய கட்சி இல்லையா 75 வருஷ கட்சி. அதான் சொன்னார, வெளியே தேடாதீங்க காரணங்களை, தோல்விக்கு உங்க குடும்பத்துல போய் கேளுங்க. உழைக்காமல் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. யார்? மாப்பிள்ளை தான் துபாயில தானே இருக்கார் பாதி நாள். அவருடைய பிசினஸ் பூரா துபாயில தான் இருக்குது. இன்னும் அவர் என்ன பரம்பரை பணக்காரரா? எப்படி இந்த பணம்லாம் வந்தது? எப்படி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்தது? இதெல்லாம் நோன்னா என்ன ஆகும்? அதை தான் சொல்றாரு. நீங்க வந்து உங்க தோல்விக்கு உள்ள குடும்ப அரசியல், இந்த மாதிரி சொத்து குவிச்சது தான் என் காரணம்னு சொல்லாம சொல்றாரு. ஓகே சார். இப்போ இயக்குனர் அமீர் அவர்கள் வந்து பேசிட்டு இருக்கும்போது இயக்குனர் அமீர் என்னங்க, அவர் என்ன அரசியல்வாதியா? எதுக்கு அவர் ஏதாவது அவர் நாளுக்கு வேற வேலையில ஏதாவது பேசிட்டு இருப்பான். அந்த ஜேம்ஸ் வசந்தன் ஒரு ஆளு, அதுக்கெல்லாம் ஏன் நான் பதில் சொல்லணும்? இல்ல இப்போ ஒரு காமன் மேனா இப்ப அவங்க ஒரு நான் பதில் சொல்ல விரும்பல. ஏதாவது அரசியல் கட்சி சொல்றாங்கன்னு அரசியல் விமர்சகர், தனிநபர் விமர்சகர் இல்ல. அரசியல் கட்சி, அரசியல் தலைவர்கள், அரசியல் நிகழ்வுகள் சொல்லுங்க, நான் பேசுறேன். இவர் அமீர்லாம் ஒரு பழைய சினிமா டைரக்டரு, பெருங்காய டப்பா. இப்ப அவருக்கு என்னவோ போய் ஏதாவது சொல்லிட்டு இருப்பார். அதுக்கெல்லாம் நான் ஏன் விமர்சனம் சொல்லணும், பதில் சொல்லணும்? இட் இஸ் ரைட். அவர் பேசிட்டு போறாரு, நமக்கு என்ன இருக்குது? சார், விஜய் அவர்களுடைய பேச்சு வந்து ஒரு ஏமாற்றம் அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு உங்களோட கருத்து என்ன? அவருடைய ஏமாற்றம் எனக்கு புரியுதுங்க. 4 எம்எல்ஏ வச்சிட்டு இருக்கிறோம், நம்மள வந்து சீந்தலிய 2 மந்திரி வாங்கலாம், சௌமியாவை மனைவியை மந்திரி ஆக்கி பார்க்கணும்னு அவரு நினைச்சிருப்பாரு. ஆனா இவரு தான் அந்த பக்கமே போலைய, என்டிஏ பக்கமே போலைய. அதனால அவர் ஏமாற்றம் அடைந்திருப்பதில் நியாயம் இருக்குது. இப்ப எதுக்கு ஏமாற்றம் அடைஞ்சிருக்க? இந்த ஸ்பீச்சா? இதுல என்ன ஏமாற்றம் அடையும் அளவு என்ன உற்சாகப்படுறாங்க? அவர் கட்சி மீட்டிங்ல சீஃப் மினிஸ்டர் அவர் எதுவும் பேசலையா? இன்ஃபேக்ட் சீஃப் மினிஸ்டர் அவர் எதுவும் பேச மாட்டேன்றாருன்றது தான் மற்றவங்க சொல்றாங்க. இதுல ஏமாற்றம் எதுக்கு அவர் அடையணும்? இதுல ஏமாற்றம் அடைவதற்கு என்ன இருக்குது? அவர் என்ன சொல்றாரு? பணத்தினுடைய பண பலத்தை உடைச்சிட்டோம் இந்த தேர்தலில்,
சாதி ஆதிக்கத்தை உடைச்சிட்டோம், மதவெறியை உடைச்சிட்டோன்றாரு. இது அவருக்கு ஒன்றா ஏமாற்றம் கொடுக்கலாம் அன்புமணிக்கு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சாதிக்காகத்தானே இவங்க வட தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. சாதி ஆதிக்கத்தை உடைச்சதால ஏமாற்றப்பட்டாரோ என்னவோ. எதுல ஏமாற்றம் அளிக்குதுன்னா என்ன ஏமாற்றம் அளி? 15 நாள் ஆன ஒரு குழந்தைகிட்ட போய் நீ வேலைக்கு போலையேன்னு ஏமாற்றம் அளிக்குதுன்னா கிவ் சம் டைம்ங்க. என்னுடைய ஒரே வேண்டுகோள் என்னன்னா, எனி கவர்மெண்ட் நீட்ஸ் எ பீரியட் ஃபார் செட்டில்மெண்ட். செட்டில் ஆகணும். புது வீட்டுக்கு வந்தா கூடங்க ஒரு மாசம் ஆகும் நீங்க அதை ஒழுங்கா செட்டில் ஆகி அந்த வீட்டில் ஒரு இது பண்றதுக்கு. அப்போ ஒரு அரசாங்கம் போது கிவ் சம் டைம், பிரீத்திங் டைம் கொடுங்க. எடுத்த உடனே ஏமாற்றம் அளிக்கிறது. ஸ்டாலின் இது ஒரு வருஷத்துக்கு மேல தாங்காது. இதெல்லாம் என்னங்க? ஒரு ஆட்சியை நடத்துறது அவ்வளவு ஈஸியா? 8 கோடி மக்களுக்கு அவர் ஆட்சி பண்ணணும். அவ்வளோ சீர்குலைச்சிட்டு போயிருக்கீங்க. நீங்க பண்ணியிருக்கிற எல்லாத்தையும் சரி பண்றதுக்கே அவருக்கு 5 வருஷம் ஆகும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்ப நீங்க ஒரு பெரிய அரசியல் விமர்சகர் இல்லையா சார்? நான் பெரிய விமர்சகர்லாம் இல்ல, ஓகே, சிறிய அரசியல் விமர்சகர். இப்போ விஜய் அவர்கள் ஒரு மாற்று அரசியல், போதை கலாச்சாரம் இல்லாத ஒரு தமிழ்நாடு, மக்களுக்கு பாதுகாப்பு, அதுவும் குறிப்பா பெண்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தலைவர் இல்லையா? சோ இப்ப இவங்க வந்திருக்காங்க, ஒரு சில வாரங்கள் தான் ஆயிருக்கு. எந்த மாதிரியான விஷயங்களை அவங்க ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவா எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்க சொன்ன எல்லாமே செய்ய வேண்டியதுதான். அதாவதுங்க கிரைமை கம்மி பண்ணணும். ஃபர்ஸ்ட் லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு நிர்வாகத்தை அவர் இனிஷியேட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த திசை வழியில அவர் பயணத்தை தொடங்கிட்டாரு. இப்ப பில்டிங் அப்ரூவல்லாம் கார்பரேஷன் 27 நாளைக்குள்ள பண்ணிடணும், டிலே பண்ணக்கூடாது அப்படின்னு புதுசா வந்த கார்பரேஷன் கமிஷனர் ஆர்டர் போட்டிருக்காரு. அதே போல செக்ரட்டரியேட்ல எல்லாம் இது டைமுக்கு வரணுன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதே போல இவர் கரெக்டா வந்துடுறாரு, கரெக்டா போறாரு. இந்த சிஎம்டிஏ கேஸ் சொன்ன நோ பார்ட்டி ஃபண்ட் கலெக்ஷன் இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. இப்படி டிஜிபியை போட்டிருக்காரு. சங்கர் ஜிவால் போய் 1 வருஷம் கிட்டத்தட்ட ஆக போகுது. டிஎம்கே கவர்மெண்ட் போடவே இல்லை புதுசா ஒரு பொறுப்பு இது. ஆனா இன்னைக்கு இவர் 2 வாரத்திலேயே ஒரு பொறுப்பு டிஜிபி போட்டிருக்காங்க. அவங்க இப்ப போலீஸை கம்ப்ளீட்டா ரீவாம்ப் பண்ணுவாங்க. இப்போ இந்த குற்றங்கள் இதெல்லாம் குறைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். ஆனா யூ எக்ஸ்பெக்ட் ரிசல்ட் டூ சூன். நான் சொல்றது ஒரு ரிசல்ட் வரணும். இவங்க ஆட்சியினுடைய ரிசல்ட்டை சாப்பாட்டுக்கு அரிசி போட்டா கூட ஒரு அரை மணி நேரம் கொதிச்சு சாப்பாடு ஆகிறதுக்கு யூ ஹேவ் டு வெயிட். 4வது நாள்ல இருந்தே நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா ஏங்க இப்பதாங்க டிஜிபியே போட்டிருக்காங்க. அதனால கிவ் சம் டைம் தான் நான் சொல்றேன். விமர்சனம் பண்ணக்கூடாது, விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் விஜய் அதெல்லாம் சொல்ல. ஒரு 3 மாசம் 6 மாசம் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க விமர்சனம் பண்ணுங்க, ஷார்ட் கம்மிங்ஸை சுட்டி காட்டுங்க. அதானே எதிர்கட்சி வேலை. அதனால அது டைம் கொடுங்கன்னு. இது ரொம்ப டூ லிட்டில் பீரியட். 10 நாள் 15 நாள்ல எல்லாம் எந்த ஆட்சியும் செட்டிலே ஆகாது முழுசா. அதனால இப்ப நம்ம அதை போய் விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏதாவது சஜஷன் சொல்லலாம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், யோசனை பண்ணலாம். அதை அவங்க ஏத்துக்கலாம், ஏத்துக்காம போகலாம். ஆனா குறை கண்டுபிடிப்பது, குற்றம் சுமத்துவது என்பது அது சரியான செயல் அல்ல. அதான் என்னுடைய பாயிண்ட். தமிழ்நாட்டோட நிதி நிலைமை இந்த அளவுக்கு இருக்கு, இவ்வளவு கோடி கடன் இருக்கு, இப்படி தெரிஞ்சுதான் எல்லாருமே அவங்களோட வாக்குறுதிகளை மக்கள் கிட்ட கொடுத்திருந்தாங்க. அந்த மாதிரிதான் விஜய் அவர்களுமே. சோ இன்னைக்கு ஆட்சிக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா விவசாய பயிர் கடன் தள்ளுபடியில கொஞ்சம் அதிருப்தி ஏற்பட்டிருக்கு நிறைய விவசாயிகளுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் 1 மந்த்க்குள்ள ரெக்டிஃபை பண்ணிடுவேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? இதுதாங்க ஒரு துவக்கம் தாங்க பண்ணியிருக்காரு. இப்பதாங்க ஆட்சிக்கு வந்திருக்காரு. அவர் கொடுத்த உறுதிமொழியெல்லாம் ஒரு 3 வருஷம் கழிச்சு கேளுங்க. கடந்த ஆட்சி 5 வருஷத்துலயும் நிறைவேற்றாம போனது 100 கணக்குல இருக்குது. நான் 2 சொல்றேன். இந்த அரசாங்க ஊழியர்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் சொன்னாங்களே, அதை நிறைவேற்றிட்டாங்களா? அவங்க இல்ல. அத மாதிரி ஆட்சி முடிகிற வரையில நிறைவேற்றாம போனா குறை நீங்க சொல்லலாம். அட்லீஸ்ட் ஒரு 2.5 வருஷம் எடுத்த உடனே எல்லாத்தையும் செட்டில் பண்ணோம்னா அது ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு, அதீதமான எதிர்பார்ப்பா இருக்கு.
ஓகே, கண்டிப்பா. ஆனா வந்துட்டு இப்போ எல்லாருமே வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே வேண்டாம், ஒரு மாற்று அரசியல்னு நினைக்கும்போது, நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க வந்து கிரவுண்ட்ல என்ன பண்ண போறீங்க? பிராக்டிகலா என்னென்ன வழிமுறைகள் இருக்கு? அப்படின்னுங்கிறத மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றத விட்டுட்டு, மறுபடியும் குற்றச்சாட்டுகளை சொல்லும்போது, உங்களுக்கு ஓட்டு போட்ட அந்த பெரிய ஒரு இளைஞர் பட்டாளத்துக்கு ஒரு அதிருப்தி ஏற்படும் இல்லையா? ஏற்படாது. பட்ஜெட்லாம் அவங்க சமர்ப்பிக்க போறாங்க. ம்ஹ்ம். ஒயிட் பேப்பர் நிதிநிலையை பத்தி மரிய வில்சன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் 2 வாரத்துல வெளியாகும்னாரு. அதுக்கப்புறம் பட்ஜெட் வரப்போகுது. அப்புறம் ஆளுநர் உரை இருக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும்போது. அதுல ரோட் மேப் இருக்கும். நீங்க அதுக்கெல்லாம் பொறுமையே இல்லையே உங்களுக்கு? இன்னைக்கே காட்டுங்க, இப்பவே சொல்லுங்கன்றீங்க. ஸ்டடி பண்ண வேணாமா? அதனால எல்லாம் நடக்குங்க. வெயிட், அவசரப்படாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். ஓகே சார். இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி, கடைசி கேள்வி. ஆமா. இப்போ வந்து தமிழ்நாட்டுல தமிழுக்கு வந்து ரொம்ப முன்னுரிமை கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ இந்த இடத்துல வந்து தமிழுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுக்குறோமா? திமுகவினர் நடத்துற சிபிஎஸ்சில எல்லாம் இந்திக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேஜ்ல வந்து தமிழ் தாய் வாழ்த்த 3வது இடத்துக்கு தள்ளியிருக்காங்க. சோ அங்க கூட எங்களால வந்து பேச முடியல, ரெக்வெஸ்ட் வச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்றாங்க இல்லையா? சோ நீங்க அங்கவே ரெக்வெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்மளுக்கு தேவையான அதிகாரத்தை நம்மளாம் எடுத்துக்கணும் தமிழ்நாட்டுல அப்படிங்கும்போது, அங்கேயே நம்ம ரெக்வெஸ்ட் வைக்கணும், அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து போயிட்டு இருக்கு. சரி, அதாவது மு.க. ஸ்டாலின் முதல்வரா இருந்தாரு. அவர் பதவி ஏத்துக்கினாரு. அப்ப தமிழ்த்தாய் வாழ்த்து வந்து எத்தனாவது பாடினாங்க? முதல்ல பாடினாங்களா? சொல்லுங்க. தேசிய கீதம் பாடினாங்க, அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து. முதல்ல பாடல இல்ல, நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தமிழ்த்தாய்க்கு தானே முன்னுரிமை கொடுக்கணும். ஏன் நீங்க 2வதா வந்து பாட விட்டீங்க? ரைட். அர்லேக்கர் கவர்னரா பொறுப்பேத்துக்கினார்ல, டெம்பரரியா, தற்காலிக கவர்னரா. அப்போ வந்து மு.க. ஸ்டாலின் தான் சீஃப் மினிஸ்டர். அப்போ அந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்காரு. அவர் பதவி ஏற்கும் போது ஆளுநர் மாளிகையில் அந்த நிகழ்ச்சி நடந்தது. ஃபர்ஸ்ட் பாட்டா வந்தே மாதரம் பாடினாங்க, 2வதா தேசிய கீதம் பாடினாங்க, 3வதா தான் தமிழ் வாழ்த்து பாடினாங்க. அப்போ ஸ்டாலின் தான் சீஃப் மினிஸ்டர். போய் மைக்கை ஆஃப் பண்ண வேண்டியது தானே. கொஞ்சம் இருங்க, விவரம் இல்லாம இப்படி பேசக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு புரோட்டோகால் படி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஹோம் மினிஸ்ட்ரியில சர்க்குலர் போட்டு மாத்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நேஷனல் ஆந்தம், அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து தான் ரொம்ப நாளா இருந்தது. இப்போ வந்தே மாதரம் பாடலுடைய 150வது வருஷம் கிளப்பி அதை நீக்கப்பட்ட சில பேராவெல்லாம் சேர்த்து இந்து மத கடவுள்களை எல்லாம் பூஜிக்கிற மாதிரி அதை வந்து முதல்ல பாடணும். அதை பாடலைன்னா அது வந்து அவமானப்படுத்தின மாதிரி ஆகும்லாம் கிரிமினலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஹோம் மினிஸ்ட்ரி சர்க்குலர் போட்டிருக்கு. இதுக்கு போய் ரெக்வஸ்ட் பண்ணணும் மாத்துன்னு சொல்லி. சண்டை போட முடியாது, வால் எடுத்துட்டு போய் சண்டை போட முடியாது. இல்லைன்னா கோர்ட்டுக்கு போகணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. இல்லைன்னா கோர்ட்டுக்கு போவாங்க, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவாங்க. ரைட்டா? அடுத்தது, இது வந்து கவர்னர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் கவர்னர் கலந்துக்கிற நிகழ்ச்சிகளுக்கு தான் பொருந்தும். இப்போ சட்டமன்றத்தில் அவங்க தமிழ்த்தாய் வாழ்த்தை தான் பாடினாங்க. அதே போல் நேற்று தாவேகா கட்சி நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடினாங்க. ஸோ இது இவங்க ஆட்சி காலத்தில் நடந்ததெல்லாம் சைலண்டாக வாட்ச் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து விஜய் ஏன் எதிர்க்கவில்லை, கவர்னரை என்ன சட்டையை பிடிக்கணுமா அப்படியே போயிட்டு. அதாவதுங்க, விவரமாக பேசணும். இவங்கெல்லாம் ஆட்சியில் இருந்தவங்க, ஆட்சி நடத்தினவங்க. கவர்னன்ஸுக்குன்னு எவ்வளோ ட்ரபிள் இருக்கு, மத்திய அரசு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, ஒரு மாநில அரசுக்கு எவ்வளோ உரிமை இருக்கு, இதெல்லாம் பார்க்கணும். சும்மா எடுத்தேன் கவுத்தன்லாம் பேச முடியாதுங்க. விஜயை திட்டணும்னா திட்டிக்கிட்டே இருங்க, அவர் திட்ட இன்னும் வளருவார். ஓகேவா? விஜய் அவர்கள் பேசும்போது தான் சொல்லியிருந்தாங்க, நான் விமர்சனம் பண்றவங்கள தடுக்காதீங்க, அவங்க பண்ணிட்டே தடுக்காதீங்களா, ஒரு ரிக்வஸ்ட், ப்ளீஸ் கண்டினியூ, நிறுத்திடாதீங்க அப்படின்னாரு. அதனால இதெல்லாம் வந்துங்க ஆக்கப்பூர்வமான வேலையா எனக்கு தெரியல. ஆக்கப்பூர்வமா வெயிட் பண்ணி அவர் சொல்ற விஷயங்கள்லாம் உள்வாங்கி மக்களுக்கு ஏதாவது கெடுதல்னா சண்டை போடுங்க. நீங்க எடுக்கும் போதே அவரை வந்து பயாஸ்டா, ஒன்றும் தெரியாதவருக்கு அவர் கத்துக்கிட்டு வர்றதுக்குள்ள நாடே குட்டிச்சாவரம் ஆயிடும்னா நீங்க எல்லாம் படிச்சுட்டு தான் வந்து எல்லாம் ஆட்சி நடத்துனீங்களா? தப்பு இல்லைங்களா அது? ஓகே, பல கேள்விகளுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க, நன்றி சார். கிரெடிட் கார்டு ஓவர் ஜிவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.